ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः. உங்கள் உள்ளத்தில் உறைந்திருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நாம் தத்துவ விவேக விசாரத்தில் இருக்கின்றோம். சென்ற வகுப்பில் தத்துவம் அதத்துவம், சத்தியம் அசத்தியம் என்றெல்லாம் தத்துவத்தையும் அதத்துவத்தையும் நாம் பிரித்து ஆராய்ந்தோம். இறுதியாக ந இதி என்று சொல்லக்கூடிய நேத்தி பாவத்தின் அடிப்படையில் அனாத்மாவை நீக்கிவிட்டு ஆத்மாவை நமக்கு சுட்டிக்காட்டிருக்கின்றார் நமது பகவான் ஸ்ரீ சங்கராச்சாரியார். வேதாந்தம் என்றாலே நான் யார் எனும் விசாரம்தான். பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷியின் பிரபல்யமான ஒரு சொல் நான் யார் விசாரம். இங்கு பகவான் சங்கரர் இதற்கு விளக்கம் தரவிருக்கின்றார். ஆம், இதுதான் வேதாந்தத்தின் அஸ்திவாரம், மிக மிக அவசியம். நமது தவறு எது என்பதை சுட்டி காட்டிருக்கின்றார். ஆன்மீக சாதகன் ஒவ்வொருவனுமே தனது தவற்றை சுட்டி காட்டப்படும் பொழுது, தனது தவறு சுட்டி காட்டப்படும் பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிற்பாடு அதை மாற்றி அமைக்க முயற்சி செய்ய வேண்டும். ஆன்மீக சாதகன் தன் தவறை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் என்றால் அவனுக்கு ஆன்மீக வளர்ச்சி இருக்காது. ஆகையினால் நமது தவற்றை நாம் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிற்பாடு மாற்றி அமைக்க வேண்டும். நமது தவற்றை சுட்டி காட்டிருக்கின்றார். ஆம், ஆத்மா கஹம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வ்யதிரிக்தஹ பஞ்சகோஷாதீதः சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்தஸ்வரூபः சன் யஸ்திஷ்டதி ச ஆத்மா. ஆத்மா எது? நாம் சத்தியத்தை பற்றி விசாரிக்க இருந்தோம். அந்த சத்தியம் எது என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு முதலில் அசத்தியெல்லாம் எது என்று சுட்டிக்காட்டி, அவைகள் நான் அல்ல, இவைகளை கடந்து எந்த ஒன்று இருக்கிறதோ அதுதான் சத்தியம், அதுதான் நான் என்று குறிப்பிடப் போகின்றார். எதெல்லாம் அனாத்மா என்பதை குறிப்பிடப் போகின்றார். மொத்தம் 14 சொற்களை அறிமுகப்படுத்துகிறார். ஆத்மா என்றால் என்ன எனும் கேள்விக்கு ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களிலிருந்து வியத்திரிக்தாக விலகி இருப்பது, வேறான. இரண்டாவது பஞ்ச கோஷாதீதः சன், 5 கோஷங்களை கடந்திருப்பது. அவஸ்தாத்ரய சாட்சி, 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருப்பது. சச்சித் ஆனந்த சொரூப சன், சச்சிதானந்த சொரூபமாக யஹ திஷ்டதி எந்த ஒன்று இருக்கிறதோ ச ஆத்மா, அது ஆத்மா. ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீரங்களுக்கு வேறான, 5 கோஷங்களுக்கு வேறான, 3 அவஸ்தைகளுக்கு வேறான சாட்சியாக இருக்கின்ற சச்சிதானந்த சொரூபம்தான் ஆத்மா.
இப்பொழுது நமக்கு ஸ்தூல சரீரம் என்றால் என்ன, பஞ்ச கோஷங்கள் என்றால் என்ன, அவஸ்தைகள் 3 என்னென்ன எனும் கேள்வி எல்லாம் நமக்குள் எழ ஆரம்பிக்கும். அவற்றை அவரே சொல்ல போகின்றார். ஆம், இப்பொழுது நாம் ஆரம்பிப்பது ஜீவ விசாரம். ஜீவ விசாரம், ஜீவன் யார், அதை பற்றி துவக்கிருக்கின்றார். ஸ்தூல சரீரம் கிம் பஞ்சீகிருத பஞ்சமஹாபூதைஹி கிருதம் சத்கர்மஜன்யம் சுகதுக்காதி போகாயதனம் ஷரீரம் அஸ்தி ஜாயதே வர்ததே விபரிணமதே அபக்ஷீயதே வினஷ்யதி இதி ஷட் விகாரவத் தத் ஏதத் ஸ்தூல ஷரீரம். ஸ்தூல ஷரீரம் கிம்? ஸ்தூல ஷரீரம் என்றால் என்ன? பஞ்சீகிருத, பஞ்சீகரணம் செய்யப்பட்ட, பஞ்சமகா பூதைஹி கிருதம், பஞ்சமகா பூதங்களால் ஆன, சத்கர்மஜன்யம், முன் கர்ம வினையினால், ஊழ்வினையினால் அல்லது வாசனையினால் ஏற்பட்டது. ஆக பஞ்சீகரணம் செய்யப்பட்ட, பஞ்சமகா பூதங்களால் ஆன, ஊழ்வினையினால் ஆன, சுக துக்க ஆதி, சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், மானம் அவமானம், வெற்றி தோல்வி என்றெல்லாம் போக ஆயத்தனம், இவைகளை அனுபவிக்கக்கூடிய வீடுதான் ஷரீரம். ஆக ஸ்தூல சரீரம் எது என்றால், இங்கே கூறுகின்றார், பஞ்சமகா பூதங்களால் பஞ்சீகரணம் செய்யப்பட்டது, முன் கர்ம வினையினால் ஆனது, சுக துக்கம் முதலான அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய வீடு இந்த சரீரம் என்று சொல்லிவிட்டு இந்த சரீரத்தின் இயல்பை பற்றி பேசுகிறார். அஸ்தி இருந்து, ஜாயத்தே தோன்றி, வர்தத்தே வளர்ந்து, விபரிணமதே மாற்றங்களுக்கு உட்பட்டு, அபக்ஷீயத்தே தேய்ந்து, வினஷ்யதி மறைந்து போகக்கூடிய, ஷட்டு விகாரவத்து 6 விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது ஏதத் ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரம் 6 விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஆம், தாயின் வயிற்றில் அஸ்தி இருந்து, ஜாயத்தே பிறந்து, வர்த்ததே வளர்ந்து, விபரிணமதே மாற்றங்களுக்கு உட்பட்டு, அபக்ஷியத்தே தேய்ந்து, வினஷ்யதி மறைந்து போகக்கூடியதுதான் இந்த ஸ்தூல சரீரம். சிந்தித்து பாருங்கள், நாம் நமக்கு தெரிகின்ற இந்த ஸ்தூல சரீரத்தை தான் நான் 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 என்று பொய்யான பொருளை உண்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஸ்தூல சரீரம் நான் அல்ல, வியதிரிக்தகா, இதற்கு வேறானது என்கின்றார் சங்கரர். சூக்ஷ்ம சரீரம் கிம் அபஞ்சீகிருத பஞ்சமஹாபூதைஹி கிருதம் சத்கர்மஜன்யம் சுகதுக்காதி போகசாதனம் பஞ்ச ஞானேந்திரியாணி பஞ்ச கர்மேந்திரியாணி பஞ்ச பிராணாதயः மனஸ்சைகம் புத்திச்சைகா ஏவம் சப்த தசகலாபிஹி சஹ யத் திஷ்டதி தத் சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் என்றால் என்ன? அபஞ்சீகிருத பஞ்சமஹாபூதைஹி கிருதம்,
பஞ்சமகா பூதங்களால் பஞ்சீகரணம் செய்யப்படாதது. இங்கே 2 இடங்களிலுமே பஞ்சீகரணம் என்கின்ற சொல் வந்துள்ளது. இந்த பஞ்சீகரணத்தை பற்றி பகவான் சங்கரர் பின்னால் விளக்கமாக பேச இருக்கின்றார். அங்கே பஞ்சீகரணம் என்றால் என்ன, அது எப்படி 5 பூதங்களினால் ஆனது என்பதை பற்றி விவரமாக தெரிந்து கொள்ளலாம். இங்கே சொல்லை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அபஞ்சீகிருத பஞ்சமகா பூதைஹி கிருதம். பஞ்சமகா பூதங்களினால் பஞ்சீகரணம் செய்யப்படாதது. 2வது சத்கர்மஜன்யம். இந்த சூக்ஷ்ம சரீரம் என்பது நம் முன் கர்ம வினையினால் ஆனது. 3வதாக கூறுகின்றார் சுக துக்காதி போக சாதனம். சுக துக்க மான அவமான சீத உஷ்ண வெற்றி தோல்வி லாப அலாப என்கின்ற இருமைகளை அனுபவிப்பதற்கு, போகம் அனுபவிப்பதற்கு சாதனமாக கேதுவாக இருப்பது இந்த சூக்ஷ்ம சரீரம். இது எப்படிப்பட்டது என்பதை கூறுகின்றார், அல்லது எதனாலெல்லாம் ஆனது என்று கூறுகின்றார். பஞ்ச ஞானேந்திரியாணி, 5 ஞானேந்திரியங்கள். பஞ்ச கர்மேந்திரியாணி, 5 கர்ம இந்திரியங்கள். பஞ்ச பிராணாதயா, 5 பிராணன்கள். மனஹா ஏகம், ஏகா புத்திஹி, ஒரு புத்தி. சப்த தச கலாபிகி, 17 கலைகளோடு கூடியது. சக யத் திஷ்டதி, 17 கலைகளுடன் கூடியதாக எது இருக்கிறதோ தத் சூக்ஷ்ம சரீரம், அது சூக்ஷ்ம சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆம், சூக்ஷ்ம சரீரம். ஸ்தூல சரீரம் என்றால் நம் கண்களுக்கு புலன்களுக்கு உட்பட்டது. சூக்ஷ்மம் என்றால் கண்களுக்கு புலனாகாதது. அது கொஞ்சம் சூக்ஷ்மமானது. சொல்கின்றார், சூக்ஷ்ம சரீரம் என்றால் என்ன? பஞ்சபூதங்களினால் பஞ்சீகரணம் செய்யப்படாதது. நமக்கு அமைந்திருக்கின்ற ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள், மனம், புத்தி, மனிதனுக்கு மனிதன் மாறுபடுவதற்கு காரணம் அவனவன் முன் கர்ம வினைதான் காரணம். அன்னமய கோஷம் கூட மனிதனுக்கு மனிதன் மாறுபட்டிருக்கிறது. உயரத்திலும் அளவிலும் எடையிலும் மாறுபட்டு இருப்பதற்கு காரணம் முன் கர்ம வினைதான் காரணம். முன் கர்ம வினை, கர்ம வினை என்றெல்லாம் சொல்கிறீர்களே என்றால், ஆம், கர்மா தியரி என்று கர்மத்தை பற்றி தனியான ஒரு அத்தியாயத்தில் பேச இருக்கின்றார். இதே நூலில் அதை பற்றி விளக்கமாக அந்த தலைப்பு வரும் பொழுது பார்க்கலாம். ஆக அன்னமய கோஷத்திற்கும், அதாவது ஸ்தூல சரீரத்திற்கும், சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லக்கூடிய மனம், புத்தி, பிராணன், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், இதெல்லாம் மனிதனுக்கு மனிதன் மாறுபட்டு இருப்பதற்கு காரணம் முன் கர்ம வினைதான் காரணம். சத்கர்மஜன்யம். அடுத்தது சுக துக்காதி போக சாதனம். மனிதன் சுகத்தையும் துக்கத்தையும் மானத்தையும் அவமானத்தையும் அனுபவிப்பதற்கு இந்த சூக்ஷ்ம சரீரம் கேதுவாக, ஒரு சாதனமாக அமைந்துள்ளது. ஸ்தூல சரீரம் அதை அனுபவிக்கின்ற வீடாக இருக்கிறது. இதை அனுபவிப்பதற்கு சாதனமாக இருக்கிறது. அடுத்தது பஞ்ச ஞானேந்திரியாணி, பஞ்ச ஞான இந்திரியங்கள். அதை பற்றி அவரே கேள்வி கேட்க இருக்கின்றார், பதிலும் பார்க்க இருக்கின்றார். 5 ஞான இந்திரியங்கள் என்னென்ன அவர் சொல்லும் பொழுது பார்க்கலாம். இங்கே 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணன்கள் 15, மனம் 16,
புத்தி 17. ஏவம் இவ்வாறாக சப்த தச கலாபிகி 17 கலைகளுடன் சக யத்திஷ்டதி 17 கலைகளுடன் கூடியதாக எது இருக்கிறதோ தத்து அது சூக்ஷ்ம சரீரம், அதைத்தான் சூக்ஷ்ம சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஸ்ரோத்ரம் த்வக் சக்ஷுஹு ரசனா கிராணம் இதி பஞ்ச ஞானேந்திரியாணி. அந்த 17 கலைகளில் முதலாவதாக சொல்லப்பட்டது ஞானேந்திரியங்கள் 5. அவைகள் என்னென்ன என்று விளக்கம் கொடுக்கிறார் பகவான். ஸ்ரோத்ரம் காது, த்வக்கு தோல், சக்ஷு கண்கள், ரசனா நாக்கு, கிராணம் மூக்கு, இதி பஞ்ச ஞானேந்திரியாணி இவைகள்தான் பஞ்ச ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே காது, தோல், கண், நாக்கு, மூக்கு ஞானேந்திரியம் அல்ல, உடலின் அங்கம்தான் இவைகளெல்லாம். காது மூக்கெல்லாம் உடலின் ஒரு அங்கம். அந்த அங்கத்தில் செயல் இருக்கிறது இல்லையா, அந்த செயலைத்தான் ஞானேந்திரியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த காது மூக்கு தோல் கண்கள் எல்லாம் கோலகம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சக்தி வெளிப்படக்கூடிய இடம் கோலகம். அதில் வெளிப்படுகின்ற சக்தி ஞானேந்திரியம். ஆம், இந்த 5 இந்திரியங்கள் உலகத்தோடு உறவாடி அறிவை கிரகித்துக் கொள்வதினால், ஞானத்தை கிரகித்துக் கொள்வதினால் இதற்கு ஞானேந்திரியம் என்று பெயர். சரி, இதனுடைய தேவதைகள் யார் யார் எனும் கேள்விக்கு அடுத்ததாக பதில் சொல்கின்றார். ஸ்ரோத்ரஸ்ய திக் தேவதா த்வச்சோ வாயுஹு சக்ஷுஷஹ சூர்யஹ ரசனாயா வருணஹ கிராணஸ்ய அஸ்வினௌ இதி ஞானேந்திரிய தேவதாஹ. காதுக்கு தேவதை திக் தேவதா, திக்குகள்தான் காதுக்கு தேவதை. தோலுக்கு வாயு, கண்களுக்கு சூரியன், நாக்கிற்கு வருணதேவன், மூக்கிற்கு அஸ்வினி குமாரர்கள். இதுதான் ஞான இந்திரியங்களின் தேவதைகள். அடுத்தபடியாக இதனுடைய செயல்கள் என்ன, செயல்பாடுகள் என்ன என்று கேட்கும் பொழுது அடுத்து பதில் சொல்கின்றார் சங்கரர். ஸ்ரோத்ரஸ்ய விஷயஹ சப்த கிரகணம். காதுவின் செயல்பாடு சப்தத்தை கிரகித்துக் கொள்வது. த்வச்சோ விஷயஹ ஸ்பர்ஷ கிரகணம். தோலின் செயல்பாடு ஸ்பர்ஷத்தை கிரகித்துக் கொள்வது. குட் டச், பேட் டச், சூடு குளிர் என்றெல்லாம் கிரகித்துக் கொள்வது தோல். சக்ஷுஷோ விஷயஹ ரூப கிரகணம். கண்களின் செயல்பாடு ரூபத்தை கிரகித்துக் கொள்வது, ரூபத்தையும் வர்ணத்தையும் கிரகித்துக் கொள்வது. ரசனாயா விஷயஹ ரச கிரகணம். நாக்கின் செயல்பாடு ரசம், ருச்சியை அறிவது. கிராணஸ்ய விஷயஹ கந்த கிரகணம். மூக்கின் செயல்பாடு வாசனையை கிரகித்துக் கொள்வது என்பது. ஆக இதில் ஞானேந்திரியங்கள் என்னென்ன, அதற்கே உண்டான தேவதைகள் யார் யார், ஞான இந்திரியங்களின் செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றி இந்த பேராகிராஃபில் பகவான் சங்கரர் சொல்லிவிட்டு அடுத்து கர்மேந்திரியங்களை பற்றி பேசிருக்கின்றார். வாக்பானிபாத பாயுபஸ்தானீதி பஞ்ச கர்மேந்திரியாணி. வாக்கு சொல் பேச்சு, பாணி கைகள், பாத கால்கள், பாயு ஆனஸ்
உபஸ்தானி ஜனனேந்திரியம். வாக்கு, கைகள், பாதம், மலவாய், கருவாய் என்று 5மே கர்ம இந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்ம இந்திரியங்கள் மூலமாக சக்தி வெளிப்படும். சக்தி வெளிப்பட்டு காரியங்கள் செய்ய பயன்படுகிறது. ஆகினால் இதற்கு கர்ம இந்திரியம் என்று பெயர். ஞான இந்திரியங்கள் உலகத்தோடு உறவாடி அறிவை, ஞானத்தை பெறுவதினால் அதற்கு ஞானேந்திரியம். இந்த இந்திரியங்கள் மூலமாக சக்தி வெளிப்பட்டு கர்மங்கள் நிகழ்கிறது. ஆகினால் இதற்கு கர்மேந்திரியங்கள் பெயர். அடுத்தபடியாக ஒவ்வொரு கர்ம இந்திரியத்திற்கும் உண்டான தேவதையை பற்றி பேசுகின்றார். வாச்சோ தேவதா வஹ்னிஹி. வாக்கின் தேவதை அக்னி. ஆம், சூடு பறக்க பேசினார் என்றெல்லாம் பேசுவது உண்டு. ஃபயர் ஸ்பீச் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஃபயரிங் பேச்சு என்பது தீ பறப்பதாக இருக்கிறது. ஆக வாச்சோ தேவதா வஹ்னிஹி. ஹஸ்தயோர் இந்திரஹாம். கைகளுக்கு தேவதை இந்திரன். தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன். இங்கே கைகளுக்கு இந்திரன் தான் செயல்பாடுகளில் மற்ற கர்ம இந்திரியங்களை காட்டிலும் கைகள்தான் பிரதானமாக இருக்கிறது. ஹஸ்தயோர் இந்திரஹா. பாதையோர் விஷ்ணுஹு. கால்களின் தேவதை விஷ்ணு பகவான். பாயோர் மிருத்யுஹு. மலவாயின் தேவதை மிருத்யு தேவன். உபஸ்தஸ்ய பிரஜாபதிஹி. கருவாயின் தேவதை பிரஜாபதி. பிரஜைகளை உற்பத்தி செய்பவன் பிரஜாபதி. ஆம், நம்மிடம் இருக்கின்ற கருவாய் பிரஜைகளை, அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய கருவியாக இருப்பதினால் அதற்கு பிரஜாபதி தேவதை. இதி கர்மேந்திரிய தேவதாஹா. இவ்வாறு ஒவ்வொரு கர்ம இந்திரியத்திற்கும் ஒவ்வொரு தேவதை. அடுத்தபடியாக ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தின் செயல்பாடை பற்றி பேசுகிறார். வாச்சோ விஷயஹா பாஷணம். வாக்கின் செயல் பாஷணம் பேசுதல். பான்யோர் விஷயஹா வஸ்து கிரகணம். கைகளின் செயல்பாடு பொருள்களை பிடித்தல், எடுத்தல், வைத்தல். பாதையோர் விஷயஹா கமனம். கால்களின் செயல்பாடு கமனம், நடத்தல். பாயோர் விஷயஹா மலத்யாகஹா. மலவாயின் செயல்பாடு மலத்தை வெளித்தள்ளுவது. உபஸ்தஸ்ய விஷயஹா ஆனந்த இதி. கருவாயின் விஷயஹா சுகம் அனுபவிப்பது, ஆனந்தத்தை அனுபவிப்பது. இவ்வாறாக இந்த பேராகிராஃபில் பகவான் சங்கரர் கர்மேந்திரியங்கள் என்னென்ன, ஒவ்வொரு கர்ம இந்திரியத்திற்கு உண்டான தேவதை யார் யார், ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தின் செயல்பாடுகள் என்னென்ன என்பதை விளக்கி கூறியிருக்கிறார். அடுத்தபடியாக காரண ஷரீரம் கிம் அனிர்வாச்சிய அநாதி அவித்யா ரூபம் ஷரீரத்வயஸ்ய காரண மாத்திரம் சத் ஸ்வரூப அஜ்ஞானம் நிர்விகல்பக ரூபம் யதஸ்தி தத் காரண ஷரீரம். இங்கே காரண சரீரத்திற்கு விளக்கம் தருகிறார். அனிர்வாச்சிய, சொல்லால் விளக்க முடியாதது. அநாதி, ஆதி இல்லாதது. அவித்யா ரூபம், அறியாமையின் சொரூபத்தோடு கூடியது. ஷரீரத்வயஸ்ய காரண மாத்திரம், 2 ஷரீரங்களுக்கு இதுதான் காரணம். அதாவது ஸ்தூல சரீரம் அமைவதற்கும் சூக்ஷ்ம சரீரம் அமைவதற்கும் இது காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு காரண சரீரம் என்று பெயர். மேலும் சத்
சொரூப அஞ்ஞானம், உண்மையின் சொரூபத்தை இது அறிவதில்லை. நிர்விகல்பக ரூபம், அனைத்து விதமான இருமைகளிலிருந்து விடுபட்டு யத் அஸ்தி, எது இருக்கிறதோ தத் காரண சரீரம், அது காரண சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. இதை பற்றி விளக்கமான விசாரத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.